ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவா குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபினா மட்டன் ஈரல் கிரேவி தாங்க. அது எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாமா? அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் ஈரல் 500 கிராம் எடுத்துருக்கேங்க. நல்லா கழுவி கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துருக்கேங்க. 20 சின்ன வெங்காயம், 2 சின்ன தக்காளி எடுத்துருக்கேங்க. 2 பொடி பொடி கட் பண்ணி வச்சுக்கலாங்க. 7 வரமிளகாங்க, 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, பட்டை கிராமுங்க, 3 கிராம்பு பட்டை எடுத்துருக்கேங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேங்க. எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போங்க எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சிக்கலாங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சா போதுங்க. தவாலங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துங்க. கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு பொரிஞ்சோடனே வெங்காயத்தை போட்டுடலாங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினோடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிட்டு தக்காளியை சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்தோடனே மஞ்சத்தூள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கலாங்க. இப்போங்க நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஈரலை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துடலாங்க. இப்போங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்படி நீங்கள் கலந்து விட போதே கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிக்குங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாங்க. ஏன்னா ஈரல் ரொம்ப நேரம் வெந்தால் ஹார்ட் ஆகிடும். ஸோ கொஞ்சமாக நம்ம கிரேவிக்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. இங்கே பாருங்க, நல்லா ஈரல் வெந்துடுச்சுங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சுருங்க அடுப்பை. எண்ணெய் ஊற்றிங்க 5 நிமிஷம் சிம்மிலே வச்சிடலாங்க. பாருங்க, மட்டன் ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. மட்டன் ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். தேங்க்யூ, பாய்.